அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவா ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம், அலைபேசி 9865098370 9865098370 98370. அடியருடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாத ராசி பலன்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒவ்வொரு மாதத்திலும் சில கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகும். அதில் முக்கியமாக யாருன்னு பார்த்தோம்னா 5 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் இந்த மாதக்கணக்கில் தான் பயிற்சி ஆகும். வருஷக்கணக்கில் பயிற்சியான கிரகங்கள் உங்களுக்கே தெரியும். சனி, குரு, ராகு, கேது. அவங்கள பற்றி நம்ம இப்போதைக்கு பயிற்சி இல்லை, எல்லாம் முடிஞ்சது. ஆனால் அவங்க தரக்கூடிய இடையூறுகளையும் நன்மையாக்கி கொடுக்கக்கூடியது இந்த 5 கிரகங்கள். அப்போ இது ஏதாவது நீங்கள் ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க இந்த 4 பயிற்சினால், ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சினால் கஷ்டப்படுறோம். இந்த மற்ற கிரகங்கள் ஏதாவது இந்த மாதத்தில் பயிற்சி ஆகி நமக்கு அனுகூலங்களை கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு நிறையா நேயர்கள் இருப்பாங்க. ஏன்னா இந்த நவகிரகங்கள் அப்படிங்கிறது மாறி 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 ரவுண்டிங்லேயே இருக்கும். ஒவ்வொரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு போயிட்டு, அதனால் ஒருத்தர் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்கிறதும் சொல்ல முடியாது, நல்லா இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்கிறதையும் முடிவு பண்ண முடியாது. அப்போது ஒவ்வொரு மாதத்திலும் ஏதாவது ஒரு பயிற்சி நடக்கும். அதன் மூலமாக விடிவு காலம் வராதா, ஒரு நன்மை ஏற்படாதா, இருக்கிற கஷ்டம் தொலையாதா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். கடன் தொல்லை இருக்கும், தொழிலில் பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், திருமண தோஷம் இருக்கலாம், புத்திர சோகம் இருக்கலாம், கல்வியில் தடை இருக்கலாம், இந்த மாதிரி வியாதி இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதில் ஏதாவது மாற்றங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது பயிற்சிகள் நடைபெற்று நமக்கு வராதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறதே நாங்கள் போடுறோம். தமிழாகட்டும் ஆங்கிலமாகட்டும் நமது நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் நல்லவங்களுக்கும் நல்லது வரும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவங்களுக்கும் இத்தனை % தான் இருக்குது, இந்த மாதம் இந்த சுவாமியை வழிபட்டு கவனமாக இருக்கணுங்கிறதையும் நாங்கள் சொல்லிடுவோம். அதனால் நமது நேயர்கள் தவறாமல் இந்த மாத ராசி பலன், ஆங்கில மாதமாக இருக்கட்டும் தமிழ் மாதமாக இருக்கட்டும், மிஸ் பண்ணாமல் இதை பார்த்துட்டு வந்தாலே போகிறோம். உங்களுக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். வாங்க 12 ராசியிலிருந்து, இந்த முதல் ராசியிலிருந்து 12 ராசிக்கு உண்டான முழு பலாபலங்களையும் விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய உத்திரம், ஹஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு மங்களகரமான விஸ்வாவச வருஷம் 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம், உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாத பலாபலன்கள்? பலவிதமான துன்பங்களோடும் துயரங்களோடும் இருந்து வந்த உங்களுக்கு இந்த மாத பலாபலன்கள்னாச்சும் ஏதாவது நன்மை கொடுக்குமா நமக்கு அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். இந்த பதிவு அப்படின்னு எடுத்துனோம்னா, இந்த மாத பலாபலன்கள் ஏதாவது கிரக பயிற்சிகள் நடந்திருக்கா, மாற்றங்கள் உண்டாயிருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசியிலே சூரியன் சஞ்சரிக்கிறார். மிகச்சிறப்பு. தலைமை பொறுப்பு கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல தலைமை பொறுப்பு, நிர்வாகத்திறமை, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், டீம் லீடிங் கெப்பாசிட்டி, இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு உண்டாகும். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் கிடைக்கும். அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை பணி நியமன ஆணை அப்படிங்கிறதும் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகம் செழிப்பாக இருக்கும். ஏற்கனவே அரசு பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய பெரிய பதவியெல்லாம் காத்துட்டுருக்கும். தகப்பனார் வழி சொத்துக்கள் இருந்தால் அதுவும் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். தகப்பனார் பதவியில் இருந்தால் அவருக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் இதெல்லாம் குவிந்த வண்ணம் இருக்கும். மிகச்சிறப்பானது ஒரு நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 2ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கை, பூமிகாரகன் 2ஆம் இடத்துல மிகச்சிறப்பு. விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். விவசாயத்துறை சிறந்து விளங்கும். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அதில் விவசாயம் மட்டும் கிடையாது, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அதில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன், அதை காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், இவர் அந்த துறை சார்ந்தவர்கள் அனைவரும் சிறப்பாக இருக்கலாம். பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். பொதுவாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, போர்வெல் வச்சு நடத்தக்கூடியவர்கள், நிலத்தடி நீர் அகழ்வாராய்ச்சி, நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்கள் நன்மை. வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, மாவட்ட கருவூலங்கள், ஊரக வளர்ச்சித்துறை, கிராம நிர்வாகம், ஊராட்சித்துறை, இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு புதன் செவ்வாய் சேர்ந்த இவர் தான் அதிபதி. இதெல்லாம் நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரயில்வே துறை, இரும்பு ரயில்வே துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கும். புதன் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, பத்திரப்பதிவுத்துறை,
ஆடிட்டிங், கணக்கு வழக்கு, எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். 3ஆம் இடத்துல ஒன்றுமில்லை, 4ஆம் இடத்துல ஒன்றுமில்லை, 5ஆம் இடத்துல ஒன்றுமில்லை, 6ஆம் இடத்துல சனி ராகு மிகச்சிறப்பு. சனியும் சரி ராகுவும் சரி 6ஆம் இடத்துல இருந்தால் நன்மைகள் அதிகரிக்கும். 3, 6, 11 இதுக்கு தான் நன்மையும் செய்வாங்க. 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால மிகச்சிறப்பு. கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், தொட்டது துலங்கும். புதுசாக என்னென்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் பண்ணலாம். வெளிநாடு போகலாம், புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், புதிய தொழில் துவங்கலாம், எதிர்பாராத பொருளாதார உயர்வு ஏற்படும், புதிய நண்பர்களுடைய சகவாசம், புதிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அவங்க மூலமாக புதிய புதிய பொறுப்புகள், புதிய உத்தியோகங்கள், புதிய தொழில்கள், கூட்டுத் தொழில் நன்மையை தரும். வண்டி வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம், என்னென்ன தேவையோ அனைத்தையும் சாதிக்கலாம். வெளிநாடு போக்குற அமைப்பு, ஏற்றுமதி இறக்குமதி தொழில், அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி வெளிநாட்டில் ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இதிலெல்லாம் முதலீடு பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். ஏற்கனவே வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் எல்லாம் குவிந்த வண்ணம் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படும். தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், லேத் ஒர்க், ரப்பர் ஒர்க், வெல்டிங் ஒர்க், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி பில்டிங் கட்டுமான பொருட்கள், இரும்பு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் வியாபாரங்கள், கிரானைட்ஸ், பூச்சி மருந்து, உரம், ரசாயனம், நிலக்கரி சுரங்கங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. 7, 8, 9 ஒன்றுமில்ல, 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால 10லே பார்ப்பான் பதவியை கெடுப்பான்னு சொல்லுவாங்க. அதனால் சொந்த ஜாதகம் பார்க்கணும். சொந்த ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காரோ அதை வச்சு தான் உங்கள் தொழில் எப்படி இருக்கும், உத்தியோகம், வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நான் தீர்மானமாக சொல்ல முடியும். ஏன்னா 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும். மற்ற கிரகங்கள் கொடுத்தாலும் குரு கெடுப்பார். சொந்த ஜாதகத்தில் குரு நன்மை செய்தால் கண்டிப்பாக பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள், உத்தியோகத்தில் இருந்து வந்த, தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள்ங்கிறது தாராளமாக விலகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். 11ஆம் இடத்துல ஒன்றுமில்லை, 12ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சுக்கிரன், கேது மிகச்சிறப்பு. இருந்து வந்த கடன் தொல்லைகள் அறவே விலகும். புதிய புதிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணலாம். பொருளாதார உயர்வு ஏற்படும். அதே மாதிரியே இறை வழிபாடு, தியானம், தபம், ஜபம், யோகம், ஆன்மீகத்துறை, அறநிலையத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது ஏற்படுது. இருந்து வந்த கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, நீதிமன்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறது அறவே விலகும். பொதுவாக கன்னிராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த மாத பலாபலங்களில் ஒரு 90% நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 90% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு 95% நன்மைகளும் ஏற்படும். இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, அனுகூலமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு, திருப்பதி வெங்கடாஜலபதி. இவரை வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.